ராமாயண காலத்தில் ராமர் தன் மனைவி சீதையை மீட்க இலங்கை செல்ல வானர சேனையுடன் கடலில் சேது பாலத்தை கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். பல லட்சக்கணக்கான வானரங்கள் பெரிய பாறைகளையும் கற்களையும் தூக்கி வந்து கடலில் போட்டன. இந்த கடினமான பணியில் ஒரு சிறிய அணில் தனது பங்களிப்பை செய்ய விரும்பியது. அந்த அணில் கடற்கரையிலிருந்து ஈரமான மண்ணில் புரண்டு பின் ஓடி சென்று பாலத்தின் கற்களின் மீது தன் உடலில் ஒட்டியிருந்த மணல் துகள்களை உதிர்த்தது. இந்த செயல் பாலத்திற்கு அதிக உறுதி தரும் என நம்பியது. வானர சேனை தலைவர் அனுமான் மற்றும் பிற வானரங்கள் அதன் இந்த சிறிய பங்களிப்பை கண்டு சிரித்தன. உன் சிறிய மணல் துகள்களால் என்ன ஆகப் போகிறது என்று கேலி செய்தன. இதனை கண்ட ராமர் அந்த அணிலின் அருகில் வந்தார். அணில் சிறியதாக இருந்தாலும் அதன் உள்ளத்தின் ஆழமான பக்தியையும் பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த விதத்தையும் ராமர் பாராட்டினார். ராமர் அந்த அணிலை தன் கையில் மென்மையாக ஏந்தினார். அதன் முதுகை தனது 3 விரல்களால் பாசத்துடன் வருடினார். ராமரின் விரல்கள் பட்ட அந்த இடத்தில் அணிலின் முதுகில் 3 கோடுகள் நிரந்தரமாக பதிந்துவிட்டன. இந்த கோடுகள் பக்திக்கும் மற்றும் பணியில் உள்ள ஈடுபாட்டிற்கும் அளவு முக்கியமல்ல, அர்ப்பணிப்பே முக்கியம் என்பதன் அடையாளமாக இன்றும் அணிலின் முதுகில் காணப்படுகின்றன.